அண்ணன் வைகோவை பற்றி நான் அப்புறமா பேசுகிறேன், ஏன்னா ரொம்ப என்னால் முடியல, எல்லாருமே பேசிட்டாங்க இல்லையா. அந்த வைகோ வந்து இரிய அட ஒரு சாப்பாட்டுக்கு ஊறுகாய் மாதிரி அந்த மனுஷன் எப்பயாவது தொட்டுக்கலாம். ஒரு ஒரு ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சுக்கிறேன். வைகோவை பற்றி கேட்டதுனால சொல்கிறேன். அவர் நல்ல மனுஷன். மொல்லம்பா விஜயகாந்த்கிட்ட போயிட்டு நீ தான் முதலமைச்சர் தட்டி விட்டுட்டு வெளியே ஓடி வந்த மனுஷன். அவன் ஒருத்தன் என்னத்தை செய்கிறது. அவனை நான் வீட்லேயே போய் சத்தம் போட்டேன். ஏன்னா எனக்கு நல்ல நண்பன். இந்த நாக்கத்துருத்திக்கிட்டு இப்படி என்னன்னு செஞ்சானோன்னு அப்பயே போய் சொன்னேன், ஏன்டா இப்படி கெட்டு போகிறேன், 4 வருஷம் அமைதியாக இருந்துட்டு அதுக்கப்புறம் வேலையை காட்டுறா நீ தான்டா அப்படிலாம் சொன்னேன். அது என்னமோ இவர் அண்ணன் வைகோ அவர்கள் க்ளீனாக கரெக்டாக வண்டியில் போயிட்டே இருந்தார். அவன் விஜயகாந்த் தேடுறான், எங்கடா இங்கே இருந்து ஆளா எங்கடா காணாண்ணா. அவர் இறங்கி போய் ரொம்ப நேரம் ஆச்சுங்க, எங்கே போயிட்டான்டா. நான் நிற்கலைங்க தேர்தலில், நீங்கள்லாம் நில்லுங்க, நம்ம நல்ல கூட்டணி காப்பாற்றோன்னு சொல்லிட்டு போயிட்டான் ஆண்டாலும். அது அவர் என்ன நல்ல மனுஷன், அவர் பற்றி ஒன்றும் தப்பு சொல்லாதீங்கடா. இப்போ தான் சொன்னார் சகோதரர் சந்திரசேகர் சொல்லும்போது சொன்னார், ஏன்னா நான் எப்பவுமே சொல்லுவேன் சாஸ்திரி நகரில் மீட்டிங் அந்த தாஷ்கண்ட் ஒப்பந்தத்திலேன்னு சொன்னார். அந்த சாஸ்திரி நகரில் மீட்டிங்கு தாஷ்கண்ட் ஒப்பந்த ரஷ்யா பற்றி ஏன்டா பேசுகிறான் இருந்தாலும். அங்கே கையெழுத்து போட்டாயே, அங்கே இறந்தாயே. தாஷ்கண்ட் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டு அங்கே போய் செத்து போயிட்டா பிரதம மந்திரி அவர்களை சொல்ல வேண்டியது தானே. இப்படி சொன்னார் சாஸ்திரி அவர்களை உன் பெயரால் இருக்கும் இந்த இடத்த பாரு. அவர் எப்போ எடுத்தாலும் இப்போ கூட சரி, இலங்கையிலே என்னுடைய உயிர்கள் இருக்கிறது பாரு. பக்கத்து வீட்டில் இருக்க சாக்கடையை க்ளீன் பண்ணு, சிலோனில் இருக்க சாக்கடையை நீ க்ளீன் பண்ணாத, அதெல்லாம் அவங்களாம் பார்த்துக்குவாங்க, மற்றவங்க பார்த்துக்குவாங்க. அவர் நல்ல மனுஷன். அவர் என்ன செய்வார், அவர் யாருமே இல்லையா, கத்தித்தாக்க ஆகணும். அவர் யாருமே இல்லைன்னா கண்ணாடி ஏற்றிக்கிட்டு டிரைவர்கிட்டையாவது பேசித்தான் ஆகணும். சும்மா அவருடைய கஷ்டம் தெரியாமல் எல்லாருமே பேசாதீங்க. சும்மா வைகோ பற்றி பேசி, வைகோ பற்றி பேசி, வைகோ பற்றி என்னையா என்ன அவர் பேசி ஏதாவது மாறப்போதா? ஒரு மாதம் கிடையாது, பாட்டுக்கு போயிட்டு தான் இருக்கும். ஏன்னா ஒரு குறை மாத குழந்தைன்னா அது வந்து 3 அதாவது 10 மாதத்தில் பிறக்க வேண்டியது 6 மாதத்தில் பிறந்துடுது. 6 மாதத்தில் பிறந்துருந்தா இப்போ கைகாலெலாம் இழுத்துக்கும், அப்படியே வடிஞ்சிக்கிட்டே இருக்கும். உங்கள் கை இந்த பக்கம் வடிஞ்சிக்கிட்டே இருக்கும். இது அப்படின்னு எல்லா பசங்களும் ஆடுவாங்க, இந்த கண்ணாமூச்சி ஆடுவாங்க. அப்போ இந்த குழந்தை இது நடுவில் வந்து ஒன்றும் இல்லை எப்போ திட்டுவாங்க எல்லோரும். இன்னும் எங்கள் அம்மாவோட சேர்த்துக்கப்பா பாவம், அது தொட்டால் அவுட்டு கிடையாதுப்பா. இல்லைப்பா, அது தொட்டால் அவுட்டு கிடையாதுப்பா, அது உப்புக்கு சப்பானிப்பா. சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இன்னொன்று வந்துருச்சு. என்னன்னு கேட்டா அவங்க அம்மாவுடைய இதுவும் பாவம். 2 குழந்தைங்க. சரி ரைட் விட்டுட்டு ஆடிக்கிட்டே இருந்தாங்க கண்ணு கட்டிக்கிட்டு. இதுங்க 2 சும்மா இல்லாமல் ஒருத்தனை போய் பிடிச்சிட்டு அவுக்கு அவுட்டுன்னே சொல்ல வரல, அவுக்குன்னு எடுத்து திரும்பி உட்காந்து ஒரு இன்னும் மாமா போமா 2 பிள்ளைங்க கூட்டு போமா. இல்லைப்பா அதுக்கு தொட்டா அவுட்டு கிடையாதுப்பா, உப்புக்கு சப்பானி தானேப்பா, போமா. அந்த மாதிரி தொட்டா அவுட்டு கிடையாதுடா. ஒன்று ராம்தாஸ், ஒன்று வைகோ. டுடே சினிமா நேயர்களுக்கு நன்றி, வணக்கம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு டுடே சினிமா.